இந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மை கண்மணியாய் பாதுகாத்து வந்திருக்கிறார். पिछले दिनों में परमेश्वर ने हमें आँख की पुतली जैसा हमें संभाला है। அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். प्रभु को हम धन्यवाद करना है। அல்லேலூயா. हालेलुया। இந்த ஞாயிற்றுக்கிழமையில கூட आज भी रविवार का दिन தேவனை ஆராதிக்கும்படியாக हम प्रभु की आराधना करने के लिए கர்த்தர் இந்த வீடியோக்கள் மூலமாக ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். परमेश्वर ने ये वीडियो के जरिए अद्भुत किया है। அல்லேலூயா. हालेलुया। நாம் எல்லாரும் பயபக்தியோடு கூட हम सभी भयभक्ति के साथ ஜெபத்தோடு கூட प्रार्थना के தேவ जरिए சமூகத்தில் இருந்து நான் இந்த வீடியோ பார்த்து நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். हम प्रभु के उपस्थिति में बैठकर प्रभु की आराधना करेंगे और वचन सुनेंगे। அல்லேலூயா. हालेलुया। குடும்பமா இருக்கிறவங்க குடும்பமாக ஆயத்தமாகி நீங்க காத்திருங்க. और परिवार में जो रहते हैं वो सभी परिवार के साथ मिलकर तैयारी के साथ बैठिए। ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। எப்பவும் ஜெபம் பண்ணுங்க. हमेशा प्रार्थना कीजिए சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. और कलीसिया के लिए प्रार्थना कीजिए। சீக்கிரம் நம்ம சபை கூடி வர வேண்டும். और जल्दी से हमें कलीसिया में इकट्ठा होना है। வியாதி மறைஞ்சு போகணும். ये बीमारी बदल जाना है। அல்லேலூயா. हालेलुया। ஜெபம் பண்ணுங்க. आप लगातार प्रार्थना குடும்ப कीजिए ஜெபம் வேண்டும். और परिवार का प्रार्थना हमें ஆண்டவருடைய चाहिए। வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். हमें प्रभु की आगमन के लिए हमें तैयार होना है। அல்லேலூயா. हालेलुया। அதனால நீங்க ஜெப தியானத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். जब आप प्रार्थना के वो विचार में रहेंगे तो प्रभु आपको आशीष करेंगे। நம்ம எல்லாரும் கண்களை மூடி हम सभी अपने आँख बंद ஆண்டவரை करके நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर देखेंगे। நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர். हमारा परमेश्वर यीशु मसीह अच्छा है। அவர் நம்முடைய தகப்பன். वो हमारा पिता है। இந்த உலகத்துல நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி வந்த தேவன். इस दुनिया में परमेश्वर हमारे लिए उतर कर आए हैं। நமக்காக இறங்கி வந்த தேவன். हमारे कारण उतर कर आए हैं। நம்மளை அன்பு கூறுகிற தேவன். हमसे प्रेम करने वाले खुदा है। 2021 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பூமியில வந்து 2021 साल के पहले प्रभु यीशु मसीह दुनिया में நம்முடைய आकर பாவங்களை சுமந்து हमारे पापों को उठाकर நமக்காக மரித்து हमारे लिए मरकर மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பின தேவன். तीसरे दिन जीवित के साथ उठे परमेश्वर। இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். आज भी वो परमेश्वर जिंदा है। நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். हमारा परमेश्वर जीवित है। அவர் நம்மை நடத்தி கடைசி வரை நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். वो परमेश्वर में अंत तक मैं तुम्हें चलाऊंगा करके वादा किया है। பயப்படாதே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். तुम डरो मत करके परमेश्वर ने कहा है। ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிற தெய்வம். परमेश्वर हमारे साथ खड़े रहने அவர் वाले खुदा நம்முடைய है। ஆண்டவர். वो परमेश्वर हमारा खुदा है। கவலைப்படாதீங்க. आप चिंता मत நம்ம कीजिए। எல்லாரும் இந்த வேளையில हम सभी इस समय में ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். प्रभु को हम धन्यवाद எங்களை करेंगे। திறந்தப்பா உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. हम सभी मुंह खोल के आपा आपको धन्यवाद करके बोलेंगे। ஸ்தோத்திரம் 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 स्तुति हो ஸ்தோத்திரம் स्तुति हो ஆண்டவரே. நன்றி स्तुति हो करके சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே. धन्यवाद करते हैं प्रभु। பரலோக धन्यवाद। தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. स्वर्गीय पिता को स्तुति करते பரிசுத்த हैं। தெய்வமே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. पवित्र पिता को कोटि कोटि स्तुति हो இந்த प्रभु। காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. इस सुबह के समय के लिए धन्यवाद கடந்த வேளை परमेश्वर। முழுவதும் கண்மணியா எங்களை பாதுகாத்தீர். पिछले दिन आपके पुतले हिस्सा संभाला है। ஒவ்வொரு நாளிலையும் கிருபையா எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீரப்பா. प्रतिदिन अपने प्रभु आपके अनुग्रह से चलाते हैं। நீ வைத்த அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. आपने किए हुए प्रेम के लिए धन्यवाद எங்களை प्रभु। ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. हम अपने आप को अर्पण करते हैं। உதவி செய்யுங்கப்பா. आप सहायता कीजिए पिता। உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. प्रभु आपके प्रसन्न देने वाले जैसा प्रभु हमें जिंदगी बिताने के लिए मदद कीजिए। எப்பவும் உடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. हमेशा आपकी इच्छा को काम करने के लिए मदद कीजिए। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। உடைய கிருபைக்குள்ளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். आपके अनुग्रह के अंदर छिपा लीजिए। இந்த நாளை ஆசீர்வதிங்கப்பா. आज के दिन को आशीष कीजिए இந்த पिता। வீடியோக்கள் மூலமாக தூரமாக இருந்து தங்களுடைய வீடுகளிலிருந்து எங்களோடு பங்கெடுத்து ஆராதனை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. प्रभु ये वीडियो के जरिए प्रभु जो दूर दूर से वीडियो को देख रहे हैं प्रभु उन्हें आप आशीष कीजिए। ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. हर एक परिवार को सुरक्षा कीजिए। யாராவது பலவீனங்களோடு இருந்து பார்த்து கொண்டிருந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளை அவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. अगर कोई कमजोरी के साथ प्रभु ये वीडियो को देख रहे हैं प्रभु आप उन्हें बलवंत कीजिए। சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. प्रभु आप समाधान से भर दीजिए। ஆசீர்வதிங்க ஆண்டவரே. आशीष कीजिए पिता। இந்த நாள் ஆராதனை ஆசீர்வதிங்க. आज के दिन की आराधना को आशीष பாடல்களை कीजिए। ஆசீர்வதிங்க. स्तुति समय को आशीष कीजिए। ஜெபவேளையை ஆசீர்வதிங்க. प्रार्थना समय को आशीष कीजिए। கர்த்தருடைய வார்த்தையின் பிரத்யட்சமான வார்த்தையாக எனக்கு உதவி செய்யுங்க ஐயா. परमेश्वर का वचन भी प्रकटीकरण से होने दो प्रभु। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। கிருபையின் கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். प्रभु आपके अनुग्रह के हाथों में सौंपते हैं। உங்களுடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. आपके बच्चे हर एक को जो प्रभु ये सेवा के लिए सपोर्ट करते हैं उन्हें आप आशीष कीजिए। உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. उनके दान और दशंश को आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் உடைய குடும்பங்கள்ல
எந்த குறைபாடும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. यीशु मसीह के नाम से उनके परिवार में कोई भी कमी घटी नहीं आने दो प्रभु। எந்த ஒரு தீங்கும் நெருங்காதபடி பாதுகாத்துக் கொள்ளும். किसी तरह का जो बुराई उनके नजदीक में नहीं आने दो प्रभु। ஹாஸ்பிடல் செலவுகள் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே. हॉस्पिटल का खर्चा बिल्कुल नहीं आने दो प्रभु। பாதுகாத்துக் கொள்ளும். आप सुरक्षा कीजिए। கர்த்தாவே இந்த ஜெபம் கேட்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. परमेश्वर ये प्रार्थना आपने सुना है इसके लिए धन्यवाद। துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। ஆமென். आमेन। हालेलुया. हालेलुया। கர்த்தர் நல்லவர். परमेश्वर अच्छा है। தொடர்ந்து நாம் பாடல்கள் பாடப் போகிறோம். हम लगातार गीत गाने वाले हैं। குறிப்பிட்ட 1 மணி நேரத்துக்குள் நம்ம ஆராதனையை முடிக்கிறோம். हम ये जो है मीटिंग जो है 1 ही घंटे के अंदर हम समाप्त करेंगे। 1 மணி நேரம் முழுமையாக அமர்ந்து நீங்க பக்தியோடு நீங்க எங்களோடு பாடி ஜெபிக்கிற இடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. और ये 1 घंटे के अंदर जो है हम जो प्रार्थना करते हैं, जो आराधना करते हैं, वचन बताते हैं, उसमें आप अच्छी तरह से ध्यान देकर आप सुनिए और पार्टिसिपेट कीजिए முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. और पूरी तरह का जो आशीष आप पाएंगे, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु आपको आशीष करेंगे। ஆமென். हालेलुया। आइए हम परमेश्वर को आराधना करेंगे। हम सॉन्ग नंबर 40 को हम लेंगे। 40 सिय्योन देश हमारा है देश, रहते हैं हम परदेश, जाएंगे अपने देश को। हालेलुया। ये दुख भरी दुनिया को छोड़कर हम एक दिन जरूर परमेश्वर के साथ हम जाने वाले हैं। वो परमेश्वर आने वाला है, बहुत जल्दी आने वाला है हम सभी को ले जाने के लिए। हम वो जगह पर जाएंगे तो वो जगह पर सुख और शांति है। हम वो जगह पर जाने वाले हैं। आइए हम सब ताली बजा के प्रभु के नाम को महिमा करेंगे और प्रभु को आराधना करेंगे। आप सब मेरे साथ मिलकर आप आराधना कीजिए। हम सब मुंह खोल के तालियों के साथ प्रभु को नाम को महिमा करेंगे। सिय्योन देश हमारा देश,
यीशु का पूरा होगा, अनंत जीवन हमको मिलेगा। सिय्योन देश हमारा है देश, रहते अंबर में, जाएंगे हम अपने देश। सिय्योन देश हमारा है देश, रहते अंबर में, जाएंगे हम अपने देश। हालेलुया 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 हालेलुया। होगा लोगों के आंसू यीशु पोंछेगा, सारे दुखों का अंत होगा, दुखों के आंसू यीशु पोंछेगा। सिय्योन देश हमारा है देश, रहते अंबर में, जाएंगे हम अपने देश। सिय्योन देश हमारा है देश, रहते अंबर में, जाएंगे हम अपने देश। हालेलुया 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 हालेलुया। मन ना लगाए यहाँ, जाना है हमको वहाँ। मन ना लगाए यहाँ, जाना है हमको वहाँ। यहाँ के सुखों का अंत होगा, वहाँ के सुखों का अंत न होगा। यहाँ के सुखों का अंत होगा, वहाँ के सुखों का अंत न होगा। सिय्योन देश हमारा है देश, रहते अंबर में, जाएंगे हम अपने देश। सिय्योन देश हमारा है देश, रहते अंबर में, जाएंगे हम अपने देश। हालेलुया 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 हालेलुया। आएगा यीशु यहाँ, ले जाएगा हमको वहाँ। आएगा यीशु यहाँ, ले जाएगा हमको वहाँ। वादा यीशु का पूरा होगा, आनंद जीवन हमको मिलेगा। वादा यीशु का पूरा होगा, आनंद जीवन हमको मिलेगा। सिय्योन देश हमारा है देश, रहते अंबर में, जाएंगे हम अपने देश। सिय्योन देश हमारा है देश, रहते अंबर में, जाएंगे हम अपने देश। हालेलुया 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 हालेलुया
वो यीशु मसीह है। वो आपको शांति देने वाले खुदा है। वो आपको मुक्ति देने वाले खुदा है। वो ही हमारा छुटकारा देने वाले खुदा है। थैंक यू लॉर्ड परमेश्वर। प्रभु आपको महिमा करते हैं प्रभु। थैंक यू जीसस। हमारे मध्य में परमेश्वर है। जहाँ 2 और 3 मेरे नाम से इकट्ठा होकर आराधना करेंगे वहां पर मैं आ जाऊंगा करके परमेश्वर ने वादा किया है। हम सभी परमेश्वर के नाम को ऊंचा करते हैं। हम प्रभु को महिमा करते हैं। वो परमेश्वर हमारे बीच में है। हमारे बीच में है परमेश्वर। आइए अपने मुंह खोल के प्रभु को स्तुति करेंगे। वो ही परमेश्वर पवित्र है। वो ही परमेश्वर आराधना के केवल योग्य है। हालेलुया। स्तुतियों के बीच में विराजमान खुदा है। आइए अपने दोनों हाथों को ऊंचा करके हम परमेश्वर के नाम को महिमा करेंगे। पवित्र करके बुलाएंगे। वो सेनाओं का यहोवा पवित्र 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 है। स्वर्ग राज्य में हमेशा स्वर्गदूत परमेश्वर को पवित्र 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 करके स्तुति करते हैं। हम इस दुनिया में बैठकर परमेश्वर को आराधना करेंगे। उसको हम स्तुति का बलि चढ़ाएंगे। या आराधना का बलि परमेश्वर के समुख में पहुंचने दो। हालेलुया। अपने दोनों हाथों को ऊंचा करके थैंक यू जीसस। पवित्र तू पवित्र, तू पवित्र यीशु, पवित्र तू पवित्र, तू पवित्र यीशु, पवित्र पवित्र तू पवित्र, तू पवित्र यीशु। हालेलुया, 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 ऊंचा करके हालेलुया, हालेलुया, हालेलुया। हो तेरी स्तुति और आराधना करता हूँ मैं तुझसे ये प्रार्थना। महिमा से तेरी तू विश्व को भर, जो भी तू चाहे तू यहाँ पर कर। हालेलुया, 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 हालेलुया। परमेश्वर को आराधना करेंगे जिसने अपने एकलौते पुत्र को हमारे लिए भेज दिया है। थैंक यू जीसस। थैंक यू लॉर्ड परमेश्वर। वो सर्वशक्तिमान खुदा है। वो अद्भुत काम करने वाले खुदा है। वो पराक्रमी परमेश्वर। वो युद्ध में परमेश्वर पराक्रम है। अनंत काल तक परमेश्वर जीवित रहने वाले खुदा है। उसके लिए आरंभ भी नहीं अंत भी नहीं है। वो ही अल्फा ओमेगा खुदा है। कल और आज सदा सदा परमेश्वर जीवित रहने वाले खुदा है। वो यहोवा परमेश्वर हमारा खुदा है। हम परमेश्वर के बच्चे हैं। परमेश्वर हमारा पिता है। परमेश्वर के हाथ में हमारे जीवन को पूरी तरह से हम अर्पण करके देंगे। प्रभु आपके जीवन में सब कुछ पूरा करेंगे। हमारा परमेश्वर हमारे जीवन में सब कुछ पूरा करेंगे। वचन संहिता में दाऊद कहता है यहोवा मेरे लिए सब कुछ पूरा करेगा। वो विश्वास आपके अंदर होना है। हमें सिर्फ परमेश्वर के नाम के ऊपर विश्वास करना है। थैंक यू लॉर्ड प्रभु। जो यहोवा पर
परमेश्वर के ऊपर विश्वास करते हैं, आपके पैरों को परमेश्वर स्थिर करेंगे। थैंक यू जीसस। परमेश्वर ये सारा स्तुति आदर महिमा गौरव प्रभु हम आपको ही हम देते हैं प्रभु, यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, आमीन। ஹalleluya. हालेलुया। இவ்வளவு நேரம் தேவனை பாடி துதித்து ஆராதனை செய்தோம். इतने समय परमेश्वर को स्तुति की कर आराधना किया है। இப்பொழுது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். अभी हम परमेश्वर के वचन की ओर हम जाएंगे। தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் உங்க வீட்ல குடும்ப ஜெபம் இருக்கணும் எப்பவுமே. मैं जब लगातार एक बात बताता हूँ, आपके परिवार में हमेशा फैमिली प्रेयर रहना जरूरी है। காலையிலே கொஞ்சம் ஜெபம் பண்ணணும். और सुबह में भी प्रार्थना करना है, ராத்திரியிலும் ஜெபம் பண்ணுங்க. और रात के समय में भी प्रार्थना करना है। சபைக்காக ஜெபம் பண்ணுங்க. और कलीसिया के लिए भी आप प्रार्थना कीजिए, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. देश के लिए भी प्रार्थना कीजिए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், परमेश्वर ने कहा है, நம்முடைய ஜனங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது जब मेरे प्रजा प्रार्थना करेंगे தேசத்துக்கு ஒரு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். और देश को मैं छुटकारा दूंगा करके प्रभु ने कहा है। ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்துவிடும். और प्रार्थना जो है हमारे जीवन में बहुत बड़े कार्य को लेकर आएगा। எந்த சூழ்நிலையிலும் ஜெபத்தை விட்டு விடாதீங்க. और कोई भी परिस्थिति में आप प्रार्थना को मत छोड़िए। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். प्रभु आपके जीवन में बड़े विजयता को देंगे। ஹalleluya. हालेलुया। கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். हम अपनी आंख बंद करके 1 मिनट प्रार्थना करेंगे। அன்பு தகப்பனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். प्यारे पिता आपको स्तुति करते சர்வ हैं, வல்லமையுள்ள பிதாவே, सर्वशक्तिमान पिता। இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. इस समय में भी प्रभु आपकी ओर हम देख रहे பரிசுத்த हैं। ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுதல் செய்கிறோம். पवित्र आत्मा आप हमें सहायता करने के लिए உம்முடைய प्रार्थना। வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசும் ஆண்டவரே. आपके वचन को लेकर हमसे बात कीजिए। தேவ பிள்ளைகளோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம் परमेश्वर के ஆண்டவரே. वचन से आप बात कीजिए எங்களை प्रभु, மறைத்து நீர் வெளிப்படும். हमें छिपा कर आप प्रकट हो जाइए। ஆசீர்வதிங்க சுவாமி. आशीष कीजिए प्रभु, தொடர்ந்து உம்முடைய கிருபை இருக்கணும். लगातार आपका प्रशंसा பெரிய होगा। காரியங்களை செய்யுங்கப்பா. प्रभु बड़े कार्य को कीजिए। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते हैं पिता, ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। வேத வசனத்தை எடுத்துக்கொள்வோம். हम बाइबल को लेंगे। 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம் दूसरा राजाओं की किताब में 17 अध्याय को लेंगे 24 இருந்து 28 வரைக்கும் வாசிப்போம். और 24 वचन से 28 तक हम पढ़ेंगे। அசீரிய ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் ஆமாத்திலும் செப்பரியாமிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களில் குடியேற்றினான். இவர்கள் சமாரியாவை சொந்தமாய் கட்டிக்கொண்டு அதன் பட்டணங்களில் குடியிருந்தார்கள். अशूर के राजा ने बेबीलोन, कूताम, अबवामत और सपवैम नगरों से लोगों को लाकर इजराइलियों के स्थान पर शोमरोन के नगरों में बसाया। इस प्रकार वे शोमरोन के अधिकारी होकर उसके नगरों में रहने लगे। அவர்கள் அங்கே குடியேறினது முதல் கர்த்தருக்கு பயப்படாததினால் கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அவைகள் அவர்களில் சிலரை கொன்று போட்டது. जब वे वहां पहले पहल रहने लगे, तब यहोवा का भय वह मानते थे। इस कारण यहोवा ने उनके बीच सिंह भेजे जो उनको मार डालने लगे। அப்பொழுது ஜனங்கள் அசிரிய ராஜாவை நோக்கி, நீர் இங்கிருந்து அனுப்பி சமாரியவன் பட்டணங்களிலே குடியேற்றுவித்த ஜாதிகள் அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அறியாதபடியினால் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார். அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை அவர்கள் அறியாதபடியினால் அவைகள் அவர்களை கொன்று போடுகிறது என்று சொன்னார்கள். इस कारण उन्होंने अशूर के राजा के पास कहला भेजा कि जो जातियां तूने उनके देशों से निकालकर शोमरोन के नगरों में बसा दी है, वे उस देश के देवता की रीति नहीं जानती। इससे उसने उसके मध्य सिंह भेजे हैं जो उनको इसलिए मार डालते हैं कि वे उस देश के देवता की रीति नहीं जानते। அதற்கு அசீரிய ராஜா, நீங்கள் அங்கே இருந்து கொண்டு வந்த ஆசாரியர்களில் ஒருவனை அங்கே அழைத்து கொண்டு போங்கள், அவர்கள் அங்கே குடியிருக்கும்படிக்கு அவன் அவர்களுக்கு அந்த தேசத்து தேவனுடைய காரியத்தை போதிக்க கடவன் என்று கட்டளையிட்டான். तब अशूर के राजा ने आज्ञा दी, जिन याजकों को तुम उस देश से ले आए हो उनमें से एक को वहां पहुंचा दो और वह बाहर जाकर रहे और वह उनको उस देश के देवता की रीति सिखाए। அப்படியே அவர்கள் சமாரியாவில் இருந்து கொண்டு போயிருந்த ஆசாரியர்கள் ஒருவன் வந்து பெத்தேலிலே குடியிருந்து கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டிய விதத்தை அவர்களுக்கு போதித்தான். तब जो याजक शोमरोन से निकाले गए थे उनमें से एक जाकर बेतेल में रहने लगा और उनको सिखाने लगा कि यहोवा का भय किस रीति से मानना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। இங்க நாம் பார்க்கிறோம், இந்த சமாரியா
பட்டணம்ங்கிறது தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு தேசம். और यहाँ पर हम देखते हैं समारिया करके, समारिया मतलब जो परमेश्वर ने प्रतिज्ञा किया हुआ एक नगर है। हालेलुया हालेलुया। அது தேவ ஜனங்களுக்கென்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். और इस्राएल लोगों के लिए परमेश्वर ने प्रतिज्ञा किया हुआ एक जगह है। அது நாம் பார்க்கிறோம், அசீரிய ராஜா அந்த இடத்துல என்ன செய்யறான், அந்நிய ஜாதி ஜனங்களை கொண்டு வந்து அந்த குடியிருக்க பண்ணுகிறான். और वहां पर हम देखते हैं अशूर राजा करके वो आकर उन लोगों को आकर बसाता है। அப்படிப்பட்ட அந்த சமாரியா இடத்துல என்ன செய்யறதுன்னா, ஆண்டவர் ஒரு அவர்கள் தேவனை அறியாத ஒரு ஜனங்களாக இருந்தார்கள். और वैसे वो अशूर राजा ने उस स्थान पर लोगों को रखा, इसलिए प्रभु को वो नहीं जानते थे। हालेलुया हालेलुया। தேவனுக்கு பயப்படுகிற பயமும் அவர்களுக்கு கிடையாது. और परमेश्वर का डर वो बिल्कुल नहीं था। தேவனையும் அறியவில்லை, और परमेश्वर को भी नहीं जानते थे। தேவனுடைய சத்தியத்தையும் அவர்கள் அறியாத ஜனங்களாக இருந்தார்கள். और प्रभु के सत्य को भी नहीं जानते थे। கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் அவர்கள் வாழ்க்கையில இல்லை. और यहोवा का भय भी उनके जीवन में नहीं था। ஆகையினால் அங்கு வேதம் சொல்லுகிறது, और उसके कारण वहां पर लिखा है, கர்த்தர் அவர்களுக்குள்ளே சிங்கங்களை அனுப்பினார், அவைகள் அவர்களை சிலரை கொன்று போட்டது என்று வேதம் சொல்லுகிறது. और वहां पर वचन में लिखा है, इस कारण यहोवा ने उनके बीच सिंह भेजे जो उनको मार डालने लगे। हालेलुया हालेलुया। உடனடியாக அந்த அசீரிய ராஜாவுக்கு இது அறியப்படும் பொழுது, और तुरंत वो अशूर राजा को वो ये मालूम पड़ता है। அந்த 27 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, और वहां पर 27 28 वचन को देखेंगे तो அங்க சொல்லுகிறது, அவன் தேவனை குறித்து அறியும்படியாக அங்கு ஒரு ஆசாரியனை அவர் கட்டளையிடுகிறார். और वहां पर लिखा है कि उन लोग जो है ये परमेश्वर को जानने के लिए एक याजक को भेजते हैं। हालेलुया हालेलुया। அந்த ஆசாரியர் வந்து அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து போதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். और वो याजक आकर वो परमेश्वर के बारे में उनको सिखाता है, हम देखते हैं। हालेलुया हालेलुया। தேவனை அறிய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. और प्रभु को जानना जरूरी है करके वचन में लिखा है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். और परमेश्वर का भय जो है हम सीखने के लिए सीखेंगे तो उसमें आशीष है। हालेलुया हालेलुया। ரோமர் புத்தகம் 10வது 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, और रोमी की किताब 10 में 17 वचन में पढ़ेंगे तो தேவனை பற்றிய அறிவு விசுவாசத்தை கொண்டு வரும். और परमेश्वर का जो ज्ञान है उसमें विश्वास लेकर आएगा। தேவனை அறியாதவனுக்கு விசுவாசமோ பயமோ ஒன்றுமே அவன் அறிந்து கொள்ள முடியாது. और जो परमेश्वर को नहीं जानते हैं उनको वो विश्वास नहीं रहेगा। हालेलुया हालेलुया। யோவான் 17 வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, यूहन्ना की किताब में 17 में पढ़ेंगे तो ஒரே தேவனாகிய மெய்தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று வேதம் சொல்லுகிறது. और वहां पर वचन में लिखा है, जो एक ही पुत्र परमेश्वर को जानना ही अनंत काल का एक ज्ञान है। हालेलुया हालेलुया। அந்த தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பூரணத்தை கொண்டு வரும். हमारा परमेश्वर यीशु मसीह को जानना ही हमारे जीवन में एक परिपूर्णता को लेकर आएगा। हालेलुया हालेलुया। பழைய ஏற்பாட்டின் படி அல்ல, और पुराने नियम के जैसा नहीं, குமாரன் மூலமாக தேவனை பற்றிய முழுமையான வெளிப்பாடு நமக்கு புதிய ஏற்பாட்டில் உண்டாக்கி இருக்கிறது. और पुत्र के जरिए जो है परमेश्वर के बारे में सच्चाई को हम जानते हैं। हालेलुया हालेलुया। அப்ப தேவனை எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். और परमेश्वर कैसा परमेश्वर है करके हमें जानना जरूरी அவரை है। அறிகிறதா நித்திய ஜீவன். और प्रभु को जानना ही वो नित्य जीवन है। हालेलुया हालेलुया। அவரை அறிகிற மனிதனுடைய வாழ்க்கையில மேன்மையான ஒரு வாழ்வு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. जब हम परमेश्वर को और जानेंगे तो वो तभी ही हमारे जीवन में उन्नति आएगा। கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தான் ஒரு பூர்ணமான ஒரு மனுஷனாய் மாற முடியும். और जो मनुष्य परमेश्वर को जानता है वही मनुष्य केवल परिपूर्ण है। हालेलुया हालेलुया। அவரைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உயர்ந்த ஸ்தானத்தில் நான் வைப்பேன். और उन्हीं को परमेश्वर कहते हैं कि उनको मैं ऊंचे स्थान पर मैं रखूंगा। யோவான் புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது, और यूहन्ना की किताब को आप जब लेंगे तो 1வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க, 17வது வசனம் சொல்லுகிறது. और पहला अध्याय में पढ़ेंगे तो 1வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, और पहला अध्याय में 17वें वचन को पढ़ेंगे तो எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசே மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. इसलिए कि व्यवस्था तो मूसा के द्वारा दी गई, परंतु अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा पहुंची। हालेलुया हालेलुया। வேதம் சொல்லுது மோசே மூலமாக वचन कहता है मूसा के द्वारा நியாயப்பிரமாணம் அருளப்பட்டது, और हमें व्यवस्था हमें दी गई है, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. परंतु अनुग्रह और सच्चाई यीशु मसीह के द्वारा हमें मिली है। நீங்கள் எபிரெயர் புத்தகம் 1வது அதிகாரம் 1-2 எடுத்து வாசிக்கும் பொழுது, आप जब इब्रानी की किताब में पहला दूसरा को पढ़ेंगे तो அங்க இப்படியா சொல்லுகிறது, பூர்வ காலங்கள்ல
और इस तरह से लिखा है पूर्व दिन में தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் और भविष्यवक्ता के द्वारा பிதாக்கள் மூலமாகவும் और पिता के जरिए திருவுளம் பற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. और उसके बारे में भी बताया है करके वहां पर लिखा है। இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். और ये अंतिम दिन में परमेश्वर के पिता पुत्र के द्वारा में बताया है। இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். और इन अंतिम दिनों में हमसे पुत्र के द्वारा बातें की, जिसे उसने सारी वस्तुओं का वारिस ठहराया और उसी के द्वारा उसने सारी सृष्टि की रचना की है। हालेलुया। हालेलुया। இங்கே வேதம் சொல்லுகிறது குமாரன் மூலமாக தான் நியாயப்பிரமாணத்துக்கும் ஒரு முடிவை கொண்டு வந்தார். और यहाँ पर लिखा है कि पुत्र के द्वारा ही हमें जो वो न्याय दिया है। ஆமென் ஆமென்। அப்ப இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் வேதம் என்ன சொல்லுகிறது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இயேசு கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. और यहाँ पर लिखा है कि जो नया नियम है पर पुत्र के जरिए यीशु मसीह के जरिए ये जो अनुग्रह और सच्चाई हमें मिली है। हालेलुया। हालेलुया। பழைய ஏற்பாடு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்தது என்று சொன்னால் और पुराना नियम किस तरीके से था? நீங்கள் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. आप दूसरा कोरिन्थी की किताब में लेंगे तो அங்க 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. और दूसरा कोरिन्थी की किताब में 3रा अध्याय में 6 वचन को पढ़ेंगे तो புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. जिसने हमें नई वाचा के सेवक होने की योग्य भी किया, शब्द के सेवक नहीं वरन आत्मा के, क्योंकि शब्द मारता है वरन आत्मा जिलाता है। ஆமென்। आमेन। हालेलुया। हालेलुया। பழைய ஏற்பாடு காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று வேதம் சொல்லுகிறது? पुराना नियम का किस तरह का था वो समय? அந்த நியாய பிரமாணத்தினால யாரும் பிழைக்க முடியவில்லை. और वो वाचा के जरिए कोई भी बच नहीं सकता था। ஆமென்। அது பழைய ஏற்பாடு கொள்ளுகிறதா இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. और पुराना नियम जो है ऐसी मार डालने वाला एक व्यवस्था था। ஆனால் புதிய ஏற்பாடு காலங்கள் लेकिन नया व्यवस्था में இது எப்படி உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ये तो जिलाता है। ஆமென்। आमेन। பழைய ஆவிக்குரிய ரீதியிலே இந்த புதிய ஏற்பாடு போற உபதேசங்கள் கடவுளுடைய இயேசு கிறிஸ்து மூலமாக உயிர்ப்பிக்கிற ஒரு ஊழியமாக இருக்கிறது. और पुराना नियम का जो व्यवस्था है वो परमेश्वर यीशु मसीह के जरिए हमें जिलाता है। நாம் இதை அறிந்து கொள்ள வேண்டும். हमें इसे जानना जरूरी है। हालेलुया। हालेलुया। அப்ப ஒரு அழிவு வருகிறது என்றால் अगर तो एक मुसीबत आता है வேதம் தெளிவாய் சொல்லுகிறது தேவனை குறித்த அறிவு வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. हमें वचन में लिखा है कि परमेश्वर के बारे में एक अच्छा ज्ञान होना जरूरी है। அந்த இடத்துல அந்த சமாரியா பட்டணத்துல ஜனங்கள் தேவனை அறியாதபடி வாழ்ந்தார்கள். वहां पर हम देखते हैं समारिया नगर में उन लोगों को यीशु परमेश्वर के बारे में अनजान थे। தேவனை குறித்த ஒரு பயமும் கிடையாது. और परमेश्वर के बारे में बिल्कुल डर नहीं था। தேவன் அங்கே சிங்கத்தை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. और वहां पर परमेश्वर ने सिंहों को परमेश्वर ने आज्ञा दिया। அங்க பட்டணத்துக்குள்ள அந்த சிங்கம் போய் அநேகரை கொன்றது என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். और उस नगर में सिंह जाकर सारे लोगों को मार डाल दिया करके वचन में लिखा है। Praise the Lord. Praise the Lord। அப்ப வேதம் நமக்கு தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறது என்னது? और वचन क्लियरली हमें क्या बताता है? நாம் தேவனை அறிய வேண்டும். हमें प्रभु को जानना है। கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வர வேண்டும். और यहोवा का भय हमें मानना है। அப்பொழுதுதான் நமக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறும். और तभी परमेश्वर ने दिए हुए सारे प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होगा। அந்த தேவனை பற்றிய ஒரு பூரண ஆசீர்வாதம் புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और परमेश्वर के बारे में जो पूर्णता का आशीष है वो नया नियम के अनुसार हमें मिलेगा। அல்லேலூயா। हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சகல பழைய ஏற்பாடு காலத்துடைய நியாயப்பிரமாணத்திற்கும் புதிய ஏற்பாடு காலத்துடைய கிருபையும் சத்தியம் கண்டு ஒரு நிறைவேறுதலாக முடிவாக இருக்கிறது. और हमारा परमेश्वर यीशु मसीह के द्वारा जो है जो पुराना नियम का जो व्यवस्था था वो नया नियम में परमेश्वर का जो अनुग्रह और सच्चाई के द्वारा हमें प्रकट होता है। हालेलुया। हालेलुया। இந்த காலையில நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். इस सुबह के समय में हम प्रभु के वचन को सुनते हैं। பழைய ஏற்பாடு காரிய ஊழியங்கள் எப்படி இருந்ததுனால் और पुराना नियम का जो सेवा कैसा था நீங்க எடுத்து வாசிக்கும் பொழுது आप जब लेकर पढ़ेंगे तो என்னாகமம் 15வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். और गिनतीकरण में 16 अध्याय को लेंगे। அங்க என்னாகமம் 15வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் நான் வாசிப்போம். और गिनतीकरण में 16 में 32 से हम आगे पढ़ेंगे। அங்க நான் வாசிக்கும் பொழுது हम जब आगे पढ़ेंगे तो அந்த பழைய ஏற்பாடு ஊழியங்கள் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு ஊழியமாய் இருந்தது. और पुराने नियम का जो सेवा था वो बहुत बड़ा भयंकर था। हालेलुया। हालेलुया। நான் வாசிக்கிற பாருங்க. मैं पढ़ता हूं देखिए। இஸ்ரவேல் புத்திரர் வனாந்தரத்தில் இருக்கையில் ஓய்வு நாளில் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருந்த ஒரு மனிதனை கண்டுபிடித்தார்.
15वां अध्याय में 32 से हम आगे पढ़ेंगे। जब इजरायली जंगल में रहते थे, उन दिनों में एक मनुष्य विश्राम के दिन लकड़ी बीनता हुआ मिला। விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்தார்கள். அவனை மோசே ஆரோன் என்பவர்களுக்கு சபையார் அனைத்திற்கும் கொண்டு வந்தார்கள். और जिनको वो लकड़ी बीनता हुआ मिला, वे उनको मूसा और हारून और सारी मंडली के पास ले गए। விறகுகளை பொறுக்கின அந்த மனிதனை கண்டுபிடித்த அவனுக்கு செய்ய வேண்டியது இன்னதென்று தீர்க்கமான உத்தரவு இல்லாதபடியினால் அவனை காவலில் வைத்தார்கள். उन्होंने उसको हवालात में रखा, क्योंकि ऐसे मनुष्य से क्या करना चाहिए वह प्रकट नहीं किया गया था। கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த மனிதன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட வேண்டும், சபையார் எல்லாரும் அவனை பாளையத்துக்கு புறம்பே கல்லறிய கடவர்கள் என்றார். तब यहोवा ने मूसा से कहा, वह मनुष्य निश्चय मार डाला जाएगा, सारी मंडली के लोग छावनी के बाहर उस पर पथराव करे। அப்பொழுது சபையார் எல்லாரும் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் கல்லெறிந்தார்கள், அவன் செத்தான். इस प्रकार जैसा यहोवा ने मूसा को आज्ञा दी थी, उसी के अनुसार सारी मंडली के लोगों ने उसको छावनी से बाहर ले जाकर उस पर पथराव किया और मर गया। அல்லேலூயா. हालेलुया। இதுதாங்க பழைய ஏற்பாடு அந்த நியாயப்பிரமாண கட்டளை என்று பார்க்கிறோம். और यही देखिए ये पुराना नियम है, इसी का जो नियम है। ஆமென். आमेन। இந்த பழைய ஏற்பாடு காலம் எப்படி கொள்ளுகிறதாக இருக்கிறது என்று நான் முதலில் சொன்னேன். और ये पुराना नियम जो है वो मार डालने का जो नियम है, मैंने पहले कहा था। அங்க என்ன ஒரு இஸ்ரவேல் ஒரு மனிதன் என்ன செய்றான், வனாந்தரத்துல போய் ஓய்வு நாள்ல விறகு புறக்கறான். और यहाँ पर देखिए इजराइल लोगों में एक जन जो है, एक आदमी विश्राम के दिन में लकड़ी को इकट्ठा करता है। ஆமென். आमेन। வேதம் என்ன சொல்லுகிறது, ஓய்வு நாள்ல அவர் எந்த வேலையும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. और वचन क्या कहता है, विश्राम के दिन में कोई भी मनुष्य कोई भी काम नहीं करना है। எப்ப இந்த இடத்துல அங்க வேதம் என்ன சொல்லுகிறது, அவன் அப்படி தவறு செய்ததனால, அவன் பாவம் செய்ததனால அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும். और यहाँ पर वचन क्या कहता है, वो आदमी जो है उसने गलत काम किया, उसने काम कर दिया, इसलिए उसको पथराव डालकर उसे मार डाल அவன் दिया। தேவனுடைய கட்டளையை மீறினதனால இனி அவனுக்கு வாழ தகுதி இல்லை, அவனை கொல்ல வேண்டும். और उसने परमेश्वर के नियमों को उसने पार कर दिया, इसलिए परमेश्वर ने उसे मार डाल दिया। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். और यही मूसा के जरिए जो है व्यवस्था दिया है। அவர்கள் அப்படியே செய்து அவனை கொன்றார்கள். और उन लोगों ने भी वैसे ही कर उसे मार डाल दिया। ஆனால் இதே காரியங்கள் சம்பவங்கள் புதிய ஏற்பாடு காலத்துல வரும் பொழுது, लेकिन यही संभव को नया नियम अगर हम देखेंगे तो யோவான் 8வது அதிகாரம் 1 to 11 வரைக்கும் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, तो यूहन्ना की किताब में 8वां अध्याय में 11 से पढ़ेंगे तो அங்க முதல்ல இருந்து வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது. और पहले से हम पढ़ेंगे तो ஒரு பெண் விபச்சாரம் பண்ணுகிற ஒரு பெண்ணை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள். और वहां पर एक स्त्री जो है व्यभिचार करते समय उसने पकड़ दिया। हालेलुया। हालेलुया। அப்போ மோசேயினுடைய அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுகிறது, लेकिन मूसा की व्यवस्था क्या कहा है, அப்படிப்பட்ட பாவம் செய்தவர்களை கல்லால் அடித்து கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறது. और इस तरह का जो व्यभिचार करती है उन लोगों को पथराव से मार डालकर उसे मरना है। அந்த இயேசுவிடத்தில் அந்த பெண்ணை கொண்டு வந்து எல்லாரும் கல்லுகளை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். और वो यीशु मसीह के पास आकर सभी लोग इकट्ठा होकर ऐसे पथराव के साथ खड़े हैं। மோசே எங்களுக்கு இப்படி நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். और मूसा ने हमें इस तरह का व्यवस्था में दिया है। இப்போ நீர் என்ன சொல்லுகிறீர்? अभी आप क्या कहते हैं? हालेलुया। हालेलुया। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? परमेश्वर यीशु मसीह ने क्या किया? ஒருவன் பாவம் செய்யாத ஒருவன் முதலாவது அவன் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னார். और परमेश्वर ने कहा, तुम में से कोई ऐसा निष्पाप हो, वही पहला जो पत्थर उठाकर उसे मारो। பாவம் செய்யாத ஒரு மனிதனும் இல்லாததினால எல்லாரும் கல்லுகளை போட்டு விட்டு அவளை விட்டுட்டு போய் விட்டார்கள். और वहां पर निष्पाप कोई नहीं था, इसलिए सभी लोगों ने पत्थर को छोड़कर चले गए। இயேசு கிறிஸ்து கொஞ்ச நேரம் கழித்து பார்க்கிறார், ஒருவருமே அங்க இல்லை. और यीशु मसीह कुछ देर के बाद वहां पर देखते हैं कोई भी नहीं है। ஆண்டவர் இயேசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், परमेश्वर यीशु ने उस स्त्री को देखकर कहा, நான் உனக்கு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிறது கிடையாது, और मैं भी तुम्हें अग्नि का दंड नहीं देता हूँ, நீ போகலாம், तुम जा सकती हो, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. तुम्हारा पाप जो है क्षमा हो चुका है। அல்லேலூயா। हालेलुया। இனிமேல் போய் பாவம் செய்யாதே. और इसके बाद फिर पाप मत करना। அந்த பெண்ணை விடுவிக்கிறார். और परमेश्वर वो स्त्री को छुटकारा देते ஆண்டவராகிய हैं। இயேசு இரக்கமுள்ள தேவன். परमेश्वर यीशु मसीह दयालु खुदा है। இதுதான் ஆவிக்குரிய ஊழியம். और यही आत्मा का सेवा है। பழைய ஏற்பாடு காலத்துல और पुराना नियम में அதே சம்பவத்துக்கு கல்லறிந்து கொள்ள வேண்டும். और वैसे संभव को पथराव डालकर मारना है। ஆனால் புதிய ஏற்பாடு காலத்துல வரும் பொழுது लेकिन नया नियम के अनुसार देखेंगे तो இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு தெய்வமா இருக்கிறார்? यीशु मसीह किस तरह का परमेश्वर அவர் है? கிருபையுள்ள தேவன். वो अनुग्रहकारी प्रभु है।
பாவியை விடுதலையாக்குறார். वो पापी जन को छुटकारा देते பாவிக்கு ஒரு விடுதலை இரக்கம் கிடைக்கிறது. और पापी जन को छुटकारा दया मिलता है இதுதான் ஆவிக்குரிய ஊழியம். और यही आत्मा का सेवा है இதுதான் புதிய ஏற்பாடுடைய ஊழியம். और यही नया कराम का सेवा है। உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. तुम्हारा पाप क्षमा हो चुका है, இனிமேல் பாவம் செய்யாதே. इसके बाद पाप मत करना। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக நாம் வாசிக்கிறோம். दूसरा हम पढ़ते हैं 2 ராஜாக்கள் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. और दूसरा राजा की किताब में पहला अध्याय को लेंगे 10वां वचन को पढ़ेंगे। அப்பொழுது எலியா அந்த 50 பேரின் தலைவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய மனுஷனானால் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி உன்னையும் உன் 50 பேரையும் பட்சிக்க கடவுது என்றான். உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி அவனையும் அவன் 50 பேரையும் பட்சித்தது. 10वां वचन को पढ़ेंगे। एलिया ने उस 50 सिपाहियों के प्रधान से कहा, यदि मैं परमेश्वर का भक्त हूँ तो आकाश से आग गिरकर तुझे तेरे 50 समेत भस्म कर डाले। तब आकाश से आग उतरी और उसके 50 समेत भस्म कर दिया। आमेन। आमेन। அங்க பார்க்கிறோம் அகசியாங்கிற ஒரு ராஜா और वहां पर देखते हैं वो सिपाही को देखते हैं எலியாவை பிடித்து கொண்டு வரும்படியாக ஒரு 50 பேரை அனுப்பி வைக்கிறான். और एलिया को पकड़ने के लिए वहां पर 50 सिपाहियों को भेजते हैं 50 வீரர்களுக்கு ஒரு தலைவன். और 50 सिपाहियों के बीच में एक प्रधान है। இவன் போய் எலியாவிட்ட நின்று அவன் கூப்பிடுகிறான், அவனை ராஜா கூப்பிடுகிறார் தேவ மனிதனே என்று சொன்னவுடன் और एलिया के पास जाकर वो कहता है कि तुम्हें वो राजा बुलाता है அவன் சொல்லுகிறான், நான் தேவனுடைய மனிதன் என்றால், और वो कहता है कि यदि मैं परमेश्वर का भक्त हूँ இப்பவே அக்கினி இறங்கட்டும்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். तो आकाश से आग गिरकर तुझे பட்சிக்க கடவுது என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். तो तेरे 50 समेत भस्म कर डाले करके प्रभु को कहता है। அந்த நிமிஷத்திலே வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த தலைவனையும் 50 பேரையும் பட்சித்து போட்டது. और वही क्षण भर में तभी वो आकाश से अग्नि उतर कर वो 50 को भी भस्म कर दिया। பிறகு ஒரு இரண்டாவது தடவை அந்த ராஜா என்ன செய்கிறான், அதே ஒரு 50 பேரையும் ஒரு தலைவனை அனுப்புகிறான். और फिर दूसरा बार जो है वो राजा क्या करता है, फिर वापस 50 सिपाहियों को उसके पास भेजता है। அதே போல வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அந்த 50 பேரையும் பட்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். और फिर वापस वैसे ही वो 50 लोगों को भी वैसे आकाश से अग्नि उतर कर उनको मार डालता அப்ப है। பழைய ஏற்பாடு காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்னா, और पुराने नियम को देखेंगे तो किस तरह का पीरियड है। பட்சிக்கிற அக்னியா இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. और भस्म करने वाला आग अग्नि के जैसा है। தேவனை குறித்த ஒரு பயம், அவர் அக்னியின் தேவன் என்று சொல்லி யாருக்கிட்ட நெருங்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருந்ததை நாம் பார்க்கிறோம். और परमेश्वर जो है आप भस्म करने वाला अग्नि है करके कोई भी उस परमेश्वर के नजदीक में आने के लिए डरते थे। அது ஒரு பயங்கரமான ஒரு காலமாக இருந்தது. और वो बहुत बड़ा भयानक काल था। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவரை குறித்து அவர்கள் இப்படித்தான் அவர் பயங்கரமான ஒரு அக்னியின் தேவன், பட்சிக்கிற தேவன் என்று சொல்லி பழைய ஏற்பாடு காலம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. और परमेश्वर के बारे में वो सारे लोग ऐसे कहते थे कि वो परमेश्वर भस्म करने वाला अग्नि है करके वो ऐसे डरते थे। நீங்க புதிய ஏற்பாடு காலத்துல வரும் பொழுது आप ऐसे लूका की किताब 9வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 9वां अध्याय को हम लेंगे। அதுல 9வது அதிகாரம் 51 இருந்து வாசிக்கும் பொழுது 9वां अध्याय में 51 से आगे पढ़ेंगे। வாசிப்போம். हम पढ़ेंगे। பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபத்த போது அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, जब उसके ऊपर उठाए जाने के दिन पूरे होने पर थे तो उसने यरूशलेम जाने का विचार दृढ़ किया। தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியனுடைய ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார்கள். उसने अपने आगे दूत भेजे, वे समारियों के एक गांव में गए कि उसके लिए जगह तैयार करे। அவர் எருசலேமுக்கு போக நோக்கமா இருந்தபடியினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. परंतु उन लोगों ने उसे उतरने न दिया क्योंकि वो यरूशलेम जा रहा था। அவருடைய சீசனாகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். यह देखकर उसके चेले याकूब और यूहन्ना ने कहा, हे प्रभु, क्या तू चाहता है कि हम आज्ञा दे कि आकाश से आग गिरकर उन्हें भस्म कर दे? அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவியுள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, परंतु उसने फिर कर उन्हें डांटा और कहा, तुम नहीं जानते कि तुम कैसी आत्मा के हो। மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். क्योंकि मनुष्य का पुत्र लोगों के प्राणों को नाश करने नहीं वरन बचाने के लिए आया है, और वे किसी दूसरे गांव में चले गए। அல்லேலூயா. हालेलुया। இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவர்
அப்படி சீசர்களை கொண்டு பல கிராமமாக ஊழியத்துக்கு போனார் என்று பார்க்கிறோம். और यहाँ पर हम देखते हैं यीशु मसीह जो है अपने चेलों को लेकर गांव-गांव में वो जाकर सेवा करते हैं. அப்படி ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்துல ऐसी सेवा करते समय அவர் எருசலேமுக்கு நேராய் போக அவர் விரும்பி அவர் ஆயத்தப்படுகிறார். और वो जो है यरूशलेम की ओर जाने के लिए वो बहुत प्रयास करते हैं. ஆனால் அங்கு உள்ளவர்கள் என்ன செய்றானா இயேசு கிறிஸ்துவை அவர்களை ஊருக்குள்ள வரத்துக்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. लेकिन उन गांव के लोगों जो है वो यरूशलेम आने के लिए वो यीशु को रुकावट करते हैं. எங்க ஊருக்கு நீங்க வரக்கூடாது. और हमारे गांव में नहीं आना है. தடை செய்கிறார்கள். और वो जो है उतरने नहीं दिया. இதை அவருடைய சீசர்கள் யாக்கோபும் யோவானும் பார்த்து और इसे वो चेले जो है याकूब और यूहन्ना ने देखकर ஆண்டவரே இவர்களை எலியா செய்தது போல செய்திரட்டுமா? हे प्रभु क्या हम एलिया ने जैसा किया था वैसे क्या हम करें? பழைய ஏற்பாடு காலத்துல எலியா என்ன செய்தாரு? पुराना नियम में एलिया ने क्या किया? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த 50 பேர்களையும் அழித்தார். और आकाश से जो आग गिरकर वो सारे 50 को भस्म कर दिया था. அதே போலவே இப்பவும் நீ கட்டளையிட்டால் போதும்ங்களே இந்த கிராமத்தை அழிச்சு விடுவோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். और ऐसे ही आप भी ऐसे आज्ञा देंगे तो ये लोगों को भी आग से अग्नि को उतर कर इन लोगों को भस्म कर देंगे. அப்பொழுதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொன்னார். और तभी यीशु मसीह ने फिर करो चेले से कहा நீங்கள் எப்படிப்பட்ட ஆவியுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? और तुम नहीं जानते कि तुम में कैसा आत्मा है. மனுஷகுமாரன் மனுஷனை ஜீவனை அழிக்கிறதுக்கு வரவில்லை. मनुष्य का पुत्र लोगों को प्राणों को नाश करने के लिए नहीं ரட்சிக்கிறதுக்கே அவர் வந்தார். वरन बचाने के लिए आया है. அல்லேலூயா. हालेलुया. புதிய ஏற்பாடு காரியம் ஊழியம் எப்படி இருக்கிறது? और नया नियम का सेवा किस तरह से है? மனுஷன் அழிந்து போவது அவருக்கு விருப்பம் கிடையாது. और मनुष्य नाश होना परमेश्वर का इच्छा नहीं है. தவறு செய்தாலும் அவனுக்கு சில வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். और वो गलत करेगा तो भी उसको दूसरा परमेश्वर एक चांस देते हैं. இந்த பட்சிக்கிற ஊழியம் கிடையாது. और ये भस्म करने वाला सेवा नहीं இது ஜீவனை கொடுக்கிற ஊழியம் என்று வேதம் சொல்லுகிறது. और ये जीवन देने वाला सेवा है. அல்லேலூயா. हालेलुया. இதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். और यही बाइबल कहता है कि आपको सत्य को जानना है. Praise the Lord. हालेलुया. இன்னும் நீங்க எபிரேயர் புத்தகம் 3வது அதிகாரத்துக்கு வரும் பொழுது आप इब्रानी की किताब में 3रा अध्याय को लेंगे तो மோசேயை குறித்து அங்க என்ன சொல்லப்படுகிறது? और वहां पर मूसा के बारे में क्या कहता அவன் है? கர்த்தருடைய வீட்டிலே ஒரு பணிவிடைக்காரனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. और वहां पर परमेश्वर के सम्मुख में वो एक सेवा करता था. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கே அவர் உண்மை உள்ள தேவகுமாரனாக அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனாக அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. और वही वहां पर यीशु मसीह जो है उस घर में जो है मालिक है करके वहां पर लिखा है. எபிரேயர் 3வது அதிகாரம் 1 இருந்து வாசிப்போம். और इब्रानी की किताब में 3रा अध्याय में पहला से हम आगे पढ़ेंगे. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். इसलिए हे पवित्र भाइयों, तुम जो स्वर्गीय बुलाहट में भागी हो, इस प्रेरित और महायाजक यीशु पर जिसे हम अंगीकार करते हैं ध्यान करो. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தது போல இங்கும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளாய் இருக்கிறார். वह अपने नियुक्त करने वाले के लिए विश्वास योग्य था, जैसा मूसा भी परमेश्वर के सारे घर में था. வீட்டை உண்டு பண்ணினவர்கள் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்துக்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமை பாத்திரராய் இருக்கிறார். क्योंकि यीशु मूसा से इतना बढ़कर महिमा की योग्य समझा गया है, जितना कि घर का बनाने वाला घर से बढ़कर आदर रखता है. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். क्योंकि हर एक घर का कोई ना कोई बनाने वाला होता है, पर जिससे सब कुछ बनाया वह परमेश्वर है. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். मूसा तो परमेश्वर के सारे घर में सेवक के समान विश्वास योग्य रहा कि जिन बातों का वर्णन होने वाला था उनकी गवाही दी. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும்படி தைரியத்தையும் மேன்மை பாராட்டையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். परंतु मसीह पुत्र के समान परमेश्वर के घर का अधिकारी है और उसका घर हम है. यदि हम साहस पर और अपनी आशा के घमंड पर अंत तक दृढ़ता से
स्थिर रहे। அல்லேலூயா. हालेलुया। இந்த வேதம் என்ன சொல்லுகிறது? यहाँ पर वचन क्या பழைய कहता ஏற்பாட்டு காலத்துல है? और पुराना नियम இந்த में மோசே ஒரு உண்மையுள்ள வேலைக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. और मूसा जो है विश्वास योगी एक ऐसा सेवा था அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான். और वो विश्वास योगी ஆனா था। அங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது लेकिन यीशु मसीह के बारे में लिखा அந்த है கர்த்தருடைய வீட்டில और वो परमेश्वर के घर में அவர் உண்மையுள்ள தேவ குமாரன் என்று வேதம் சொல்லுகிறது. और वो सच्चाई का परमेश्वर का पुत्र है। ஆமென். आमेन। முழு எல்லாவற்றுக்கும் அவர்தான் அதிகாரி, அவர்தான் சொந்தக்காரர் என்று அங்க வேதம் சொல்லுகிறது. और सारी चीज के लिए परमेश्वर यीशु मसीह ही उसके लिए एक मालिक है। மோசே காட்டிலும் எத்தனையோ மடங்கு அவர் தேவன் இயேசு கிறிஸ்து உயர்ந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. और मूसा से वो बढ़कर परमेश्वर यीशु मसीह अधिक बहुत सारा गुण में परमेश्वर ऊंचा है। இப்பொழுது யோவான் 1வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது यूहन्ना की किताब में पहला अध्याय में 12 वचन को ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளும் பொழுது हमारा परमेश्वर यीशु मसीह को जब हम ग्रहण करेंगे तो அவர் மேல் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது जब हम प्रभु के नाम के ऊपर विश्वास करेंगे तो நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி விடுகிறோம். हम भी परमेश्वर के पुत्र हम बन जाते हैं। அந்த வீட்டில நாமும் ஒரு உரிமை உள்ள பிள்ளைகளாய் மாறி விடுகிறோம். अभी उस घर में हम भी एक ऐसा पुत्र संतान बन जाते हैं। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, இந்த புதிய ஏற்பாடு காலத்துல கர்த்தர் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார். देखिए नया करार में परमेश्वर ने किस तरह का एक अंगीकार को हमें दिया है। பரலோகத்தில் இருக்கிற பிதாவோடு நாம் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். परलोक राज्य में जो रहने वाले पिता परमेश्वर के साथ हमें एक अच्छा दिया है। மத்தேயு 6:9 எடுத்து வாசிக்கும் பொழுது मत्ती की किताब में 6:9 में பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, परलोक राज्य में रहने वाला पिता। அல்லேலூயா. हालेलुया। 7வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கும் பொழுது और 7वां अध्याय में पढ़ेंगे तो 7 இருந்து 11வது வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா उसी में 7 से 11 तक वचन पढ़ेंगे तो ஆண்டவர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து परमेश्वर ने हमें एक अधिकार देकर எப்படி ஒரு நல்ல தகப்பன் என்று சொல்லி அங்க சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். और कैसा वो अच्छा पिता है करके वहां पर लिखा है। பரம பிதாவாகிய உங்கள் நல்ல தகப்பன் என்று வேதம் சொல்லுகிறது. और स्वर्गीय पिता आपके लिए बहुत अच्छा पिता है। நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், आप मांगिए तो आपको मिलेगा, தேடுங்கள் உங்களுக்கு கிடைக்கும், आप ढूंढो तो भी मिलेगा, தட்டுங்கள் திறக்கப்படும். और खटखटाओ तो आपके लिए खुला जाएगा। காரணம் அவர் உங்களுடைய தகப்பன். क्योंकि परमेश्वर आपका पिता है। நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன், हमारा परमेश्वर सच्चा है, நமக்கு நல்ல பரம தகப்பனாக இருக்கிறார். हमारे लिए एक अच्छा स्वर्गीय पिता है। இதுதான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்குள்ள வித்தியாசம். और यही पुराना नियम और नया नियम में एक अंतर है। புதிய ஏற்பாட்டுல உயிர் ஜீவனை ஆண்டவர் நமக்காக கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். और नया करार में हम देखते हैं हमारे परमेश्वर यीशु मसीह ने अपने जीवन को हमारे लिए दे दिया है। ஜீவனை கொடுத்து நம்மளை உயிர்ப்பிக்கிறார், திரும்ப வாழ்வை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். और जीवन को देकर वापस हमें जिलाता है। ஆனால் மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணத்தின் மூலம் लेकिन मूसा के जरिए जो दिया गया व्यवस्था के द्वारा ஒரு பாவம் செய்து விட்டால் அவனுக்கு பிறகு அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. एक मनुष्य अगर पाप किया तो उसके बाद उसके लिए पाप का पाप क्षमा नहीं है। பழைய ஏற்பாட்டு காலம் ஒள்ளுகிறதாய் இருந்தது. और पुराना नियम का जो समय था वो मार डालने वाला समय था। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. और वही यहाँ पर वचन में लिखा அப்ப है, தேவனை நாம் அறிய வேண்டும். इसीलिए परमेश्वर को हमें जानना है। அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? वो कैसा परमेश्वर இந்த है। இயேசுவை அறிகிறதா நம்முடைய வாழ்க்கையில நித்திய ஜீவனை கொண்டு வருகிறது. और यीशु को जानना ही उसके लिए नित्य जीवन है। அவன் அறியவில்லை என்றால் அவன் ஒன்றுமே பெற்றுக்கொள்ள முடியாது. अगर वो यीशु को नहीं जानता है तो वो कुछ भी प्राप्त नहीं करेगा। அதனால்தான் யோவான் 17:3 சொல்லுகிறது, தேவனை பற்றி அந்த அறிவு பூரணமான ஒரு வெளிப்பாடை கொண்டு வரும். और इसीलिए यूहन्ना की किताब में 17:3 में लिखा है, परमेश्वर के बारे में जानना ही वो परिपूर्ण है। ஆமென். आमेन। எப்படி அங்கே நாம் பார்த்தோம், அந்த சமாரியா பட்டணத்துல அந்த ராஜா என்ன செய்தான்? ஆசாரிகளை அனுப்பி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். और जैसा हमने देखा था दूसरा राजा की किताब में समारिया नगर के अंदर वो याजकों को भेजकर अपने व्यवस्था को वो यीशु परमेश्वर को जानते हैं। அல்லேலூயா. आमेन। இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்திலே கர்த்தர் நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக अनेक காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். और अभी नया करार के अनुसार भी अपने सेवक को भेजकर परमेश्वर के बारे में सिखाते हैं। இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தேவன்? यीशु मसीह किस तरह का परमेश्वर है। நாம் வாசித்தோம், இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். हमने देखा है यीशु मसीह अनुग्रह और सच्चाई से भरा हुआ है। அவர் மூலமா தான் எல்லாவற்றிலும் ஒரு முடிவு உண்டாகிறது. और प्रभु के जरिए ही हमारे सारी चीजों के लिए अंत है। அவருடைய அந்த ஊழியத்தின் மூலமா நமக்கு திரும்ப ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு வாழ்வை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். और वो सेवकाई के द्वारा हमारे जीवन में वापस जिलाता है। நாம் தேவனை அறியும் பொழுது, हम जब परमेश्वर को இந்த जानेंगे तो, சத்தியத்தை அறியும் பொழுது ये सत्य को जानेंगे तो நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். हमारे जीवन में वापस परमेश्वर एक उन्नति का जीवन देते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆபத்துகளிலிருந்து பாவங்களில் நாம் விடுவிக்கப்பட
ஆண்டவரை அறிய வேண்டும். और संकट में बीमारी से बचाने के लिए परमेश्वर को जानना है கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். और परमेश्वर का भय हमारे जीवन में होना है। ஹalleluya. हालेलुया। இந்த புதிய ஏற்பாடு காலத்தில் நாம் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். हमने नया करार में बहुत सारी बातों को हमने देखा நம்முடைய है। ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். हमारा परमेश्वर सच्चा है। ஆமென். आमीन। பழைய ஏற்பாடு காலத்துக்கும் புதிய ஏற்பாடு காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. और पुराना नियम और नया नियम में बहुत सारा अंतर है। நம்ம ஆண்டவர் நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறார். हमारा परमेश्वर अच्छा पिता है। ஆமென். अनेகர் அறிந்தார்கள் தேவன் பயங்கரமான தேவன், மனிதன் பக்கம் போக முடியாது என்று சொல்லி நினைத்தார்கள். और बहुत सारे लोग ऐसे सोचते थे कि परमेश्वर की सबक में जाना डरते थे क्योंकि वो परमेश्वर भस्म करने वाला खुदा था। ஆனால் இன்றைக்கு இயேசு மூலமாக எத்தனை ஒரு ஆசீர்வாதம் நல்ல தகப்பன் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். लेकिन अभी नया करार में यीशु मसीह के जरिए परमेश्वर कितना अच्छा है करके हमने जान लिया है। தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். हम परमेश्वर को जानना है। வேதத்தை வாசித்து நன்கு வாசித்து நாம் அதன் மூலமா அறிந்து கொள்ள முடியும். हम बाइबल को अच्छी तरह से पढ़कर परमेश्वर के बारे में जानना है। நாம் அறியத்தான் நம்முடைய வாழ்க்கையில மேன்மையும் ஆசீர்வாதம் உண்டாகும். हम जितना हम जानेंगे उतना ही परमेश्वर का उन्नति का आशीष हम पा सकते हैं। ஒருவேளை பழைய ஏற்பாடு காலத்துல ஒரு பட்சிக்கிற தேவனாக இருந்தாலும் हो सकता है पुराना करार में भस्म करने वाला परमेश्वर है। பழைய ஏற்பாடு காலத்துல பாவங்கள் செய்து மீறும் பொழுது அவர்களுக்கு பயங்கரமான மரண தண்டனை வந்தாலும் और पुराना करार में जैसा वो पाप करते थे उनको परमेश्वर की व्यवस्था को तोड़ते थे। ஆனால் இன்றைக்கு புதிய ஏற்பாடு காலத்துல लेकिन अभी जो नया करार में அவனுக்கு பாவ மன்னிப்புகள் உண்டு. उनके लिए पाप क्षमा है। ஆமென். आमीन। இனி நீ பாவம் செய்யாதே. इसके बाद तुम पाप मत करो। மனிதன் ஆண்டவரை அறியும் பொழுது एक मनुष्य जो परमेश्वर को जानेगा, அவன் அறிந்து பாவங்களை விட்டு மனம் திரும்பி வரும் பொழுது जब वो मनुष्य पाप से फिरकर मन फिरकर आता है மீண்டும் அவனுக்கு ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் கொடுக்கிறார். और फिर परमेश्वर उनके लिए नया जीवन को देते हैं புதிய ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில வந்து விடுகிறது. और नया आशीष उनके जीवन में आता है। அல்லேலூயா. हालेलुया। நாம் இன்றைக்கு தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். आज हमें परमेश्वर को जानना है। தேவனுடைய வசனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். प्रभु के वचन को भी जानना है। தேவன் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். प्रभु के ऊपर विश्वास करना है அதுதான் நமக்கு பூரணத்தை கொண்டு வரும். और वही हमारे लिए जीवन में परिपूर्ण लेकर आएगा। தேவனை இயேசு கிறிஸ்துவின் அறிவுதான் நமக்கு நித்திய ஜீவன் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. परमेश्वर यीशु मसीह को जानना ही नित्य जीवन है करके लिखा அவர் है। மூலமா தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. और प्रभु यीशु मसीह के जरिए ही हमारे लिए नित्य जीवन है। எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியா கைகளில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். आइए हम सब यीशु मसीह के हाथ में हमारे जीवन को अर्पण करेंगे। எல்லாரும் இந்த காலை வேளையில ஒப்பு கொடுப்போம். आइए हम सब इसी समय में अर्पण करेंगे। ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். प्रभु को हम धन्यवाद அன்பு करेंगे। தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्यारे पिता आपको धन्यवाद प्रभु। இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. यीशु आपको धन्यवाद करते அந்த हैं। வாக்குத்தத்த தேசத்துல சிங்கங்கள் வந்து அந்த ஜனங்களை கொன்றது என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. प्रभु हमने देखा था प्रभु बादशाह के देश में प्रभु जैसा वो सिंह आकर उन लोगों को मार डाल दिया था। ஏன் அவங்க அழிந்தார்கள்? ஏன் அந்த சிங்கம் வந்து கொன்றது? क्यों वे लोग मार डाले गए और क्यों वहां पर सिंह आया? அவர்கள் தேவனை அறியவில்லை. क्योंकि उन्होंने परमेश्वर के बारे में अनजान थे தேவனுக்கு பயப்படுகிற பயமும் கிடையாது. और यहोवा का भय भी उनके मन में नहीं था। ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கூட ஆண்டவரே प्रभु हमारे जीवन में भी தேவனை அறியாதபடி சில பாவங்களை செய்தது நிமித்தம் और प्रभु को अनजान में हमने पाप किया था ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாத நிலைமையில ஆண்டவரே और परमेश्वर का भय हमारे जीवन में नहीं था। எங்கள் வாழ்க்கையிலே தண்டனைகள் வந்தது ஆண்டவரே. हमारे जीवन में भी दंड आया था प्रभु। ஆனாலும் கர்த்தாவே लेकिन फिर भी प्रभु உம்மை அறிந்த பிறகு ஆண்டவரே हमने आपको जान लिया நீ है। எப்படிப்பட்ட தெய்வங்களை அறிந்ததுக்கு பிறகு ஆண்டவரே आप किस तरह का परमेश्वर है करके हमने जान लिया। எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. हमारे पाप भी क्षमा हो चुका है करके हम एहसास करते हैं। இனி பாவம் செய்யாதே. इसके बाद पाप मत करो। அன்பு கர்த்தாவே உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. प्यारे पिता को कोटि कोटि स्तुति हो। என் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. आपके बच्चों के लिए नया जीवन को आपने दिया है। கர்த்தரை அறிந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. परमेश्वर को जाना हुआ बच्चों को नया सुरक्षा है। கர்த்தாவே கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தேவனுடைய சமாதானம் ஆசீர்வாதம் உண்டு என்பதை பார்க்கிறோம் ஆண்டவரே. प्रभु जो परमेश्वर की भय मानते हैं उनके जीवन में समाधान और शांति है। இந்த பிள்ளைகளுக்கு ஆபத்து கிடையாது. परमेश्वर के बच्चों को कोई संकट नहीं है। தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறது. परमेश्वर का प्रतिज्ञा वचन हमारे लिए है நம் தேவனை அறிந்து கொள்வோம். और भी हमें प्रभु को जानना है। தேவன் நம்மை விடுவிக்கிறவர். परमेश्वर में छुटकारा देते हैं சங்கீதம் 91:14 வாசிக்கும் பொழுது और भजन संहिता 91 में पढ़ेंगे तो விடுவிக்கிறார், वो हमें छुड़ाते हैं உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கிறார். और
प्रभु हमें ऊंचे स्थान पर रखते हैं। எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய கையில ஒப்புக்கொடுப்போம். आइए हम सभी ऐसे अर्पण करेंगे। ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் प्रभु ஆண்டவரே. आपके अनुग्रह के लिए कोटि कोटि स्तुति हो। எங்கள் மேல் வைத்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். आपने हमसे किए हुए प्रेम के लिए धन्यवाद எங்களை प्रभु। உம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் प्रभु ஆண்டவரே. हमें आपके बच्चों जैसा हमें ग्रहण किया है इसके लिए धन्यवाद। எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. हमें आपने अधिकार दिया है इसके நீர் लिए எங்கள் धन्यवाद। நல்ல தகப்பன் ஆண்டவரே. आप भी हमारे लिए अच्छा पिता है। இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. यीशु आपको धन्यवाद प्रभु। சபையை ஆசீர்வதிங்க. ये कलीसिया को आशीष வீடியோ कीजिए। பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. इस वीडियो को देखने वाले आपके हर एक बच्चों को आशीष ஒவ்வொரு कीजिए। குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. हर एक परिवार को आशीष कीजिए। கிருபைகளாய் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. आपके अनुग्रह के अंदर रखकर संभालिए। பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. बड़े कार्य को कीजिए। ஒவ்வொருத்தருடைய தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. हर एक को सारी जरूरतों को पूरा कीजिए। இந்த பொல்லாத கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. प्रभु ये बुरे प्रभु महामारी से परमेश्वर आपके बच्चों को आप सुरक्षा कीजिए। சீக்கிரத்துல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. जल्दी से परमेश्वर इससे आप छुटकारा இந்த दीजिए। தேசத்துடைய பாவங்களை மன்னித்தரணும் ஆண்டவரே. ये देश के पापों को आप क्षमा कर दीजिए। ஆசீர்வதிங்கப்பா. आशीष कीजिए சபை पिता। மக்களை உம்முடைய கையில ஒப்புக்கொடுக்கிறோம். कलीसिया के सारे लोगों को आपके हाथ में सौंपते என்ன हैं। தேவையோ அதை எல்லாம் சந்தித்து கொடுங்கப்பா. क्या जरूरत है उन सारी जरूरतों को पूरा நீங்க कीजिए। கூட இருந்து உதவி செய்யுங்க கர்த்தாவே. आप साथ रहकर मदद कीजिए। ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। துதிக நமக்கு மெமக்கே செலுத்துகிறோம். स्तुति आदर महिमा गौरव आपको देते हैं। எங்கள் ரட்சகர் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் பிதாவே. हमारा रक्षक यीशु मसीह के नाम से मांगते हैं पिता। आमीन। आमीन। हे मेरे मन हे मेरे मन यहोवा को धन्य कर यहोवा को और धन्यवाद। जो कुछ मुझ में है और जो कुछ मुझ वो में है, उसके वो उसके पवित्र नाम के पवित्र नाम के धन्य कर धन्य कर। हे मेरे मन हे मेरे मन यहोवा को धन्य कर यहोवा को धन्यवाद। और उसकी किसी उपकार को किसी उपकार को ना भूलना। ना भूलना। आमीन। आमीन। प्रभु यीशु मसीह का अनुग्रह, पिता परमेश्वर का प्यार, पवित्र आत्मा का सदा सौभाग्य हमेशा प्रभु का आगमन तक होते रहो। आमीन। आमीन। हालेलुया हालेलुया। हालेलुया हालेलुया। 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 प्रेज़ द लॉर्ड।